Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மனிதனுடைய உடலில் சில வைட்டமின் குறைபாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கு ஏற்ற சில உறுப்புகள் ஒழுங்காக இயங்காத நிலை ஏற்படும். அப்போ அதை சரி செய்வதற்குரிய பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வைட்டமின் கே. இந்த வைட்டமின் கே குறைபாடு உடலில் ஏற்படும் பொழுது நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும், அதை நாம் எப்படி சரி செய்வது. ஒவ்வொரு உறுப்புகளும் நன்றாக இயங்கணும் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உடம்பில் எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்கணும்னா எல்லா வைட்டமின்களும் சரியாக இருக்கணும். இந்த வைட்டமின் கே குறைபாடு ஏற்படும் பொழுது பிளட் கிளாட் ஏற்படும், இரத்தம் உறைதல். அந்த இரத்தம் உறைதல் நிறைய பேருக்கு ஏற்படுகின்றது. ஹார்ட்டில், வால்வில், மூளையில் அந்த மாதிரி நமக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா அதனுடைய யோக பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துக்கிடணும். ஸோ நம்ம மூளை செல்களுக்கு நன்றாக இரத்த ஓட்டம் பாய்க்கக்கூடிய சரியான முத்திரைகள் எடுத்துக்கிடணும். நம்ம உடம்பில் இரத்த மண்டலங்கள் அனைத்துமே நன்றாக இயங்கணும். அந்த இரத்த ஓட்ட மண்டலங்கள் நன்றாக இயங்கணும் அப்படின்னா அதற்குரிய முதிரைகளை சரியாக எடுத்துக்கிடணும். ஸோ அந்த முதிரைகளை நம்ம கரெக்டாக காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக வைட்டமின் கே குறைபாடு நீக்கப்படும். அதேபோல் நாம் சுறுசுறுப்பாக இந்த பிளட் கிளாட் ஆகாமல் சிறப்பாக வாழலாம். நீர்களே, நிறைய நபர்களுக்கு சாதாரண இருந்துகிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துருவாங்க. அப்புறம் டக்குன்னு போயிட்டு செக் பண்ணும்போது தான் மூளையில் பிளட் கிளாட் ஆகிருக்குது, இல்லை ஏதோ ஒரு பகுதியில் பிளட் கிளாட் ஆகிருக்குது, அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கின்றாங்க. ஸோ நாம் இந்த பயிற்சிகளெல்லாம் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம உடம்பில் இரத்த ஓட்ட மண்டலம் நன்றாக இயங்கும், பிளட் பியூரிஃபிகேஷன் நன்றாக இயங்கும், பிளட் கிளாட் நிச்சயமாக வராது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் அபான வாயு முத்திரை. அமர்ந்திருக்கக்கூடிய ஆசனம் சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ஒரு 5 வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள். இப்போ அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ உடம்பில் ரத்தம் கிளாட் இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை முகுள முத்திரை பண்ண போகிறாங்க. பெருவிரல் நோக்கி 4 விரல் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கண்களை மூடி மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை பிரம்மா முத்திரை பண்ண போகிறாங்க. ஆதி முத்திரை பண்ணிக்கோங்க. கையை எப்படி முன்னாடி கொண்டு மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும் பொழுது நமது உடலில் இரத்த நாளங்கள், நுரையீரல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 4 விரல் அப்படி கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுதும் நுரையீரல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள், இரத்த நாளங்கள் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பொறுமையாக அர்த்த பத்மாசனம் போட்டுக்கோங்க. இப்போ அபான வாயு முத்திரை பண்ண போகிறாங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முகுள முத்திரை பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை பண்ண போகிறாங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுங்க மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கணேச முத்திரை பண்ண போகிறாங்க. இடது கை கீழே வலது கை மேலே 4 விரலும் கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. அபான வாயு முத்திரை கை கீழே வச்சுக்கோங்க. சுண்டு விரல் மட்டும் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கணேச முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே 4 பெருவிரலும் கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. 3 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துடுங்க. பவன முக்தாசனம் பண்ண போகிறாங்க. அப்படி திரும்பி படுத்துக்கோங்க. பொறுமையாக திரும்பி படுத்துக்கோங்க. ஒரு கால் மடிச்சுக்கோங்க, 2 கையால் பிடிச்சிக்கோங்க முட்டியை. மூச்சு உள்ளெழுத்துட்டு மெதுவாக வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டு மெதுவாக வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ 2 காலம் அடிச்சுக்கோங்க.
கை பிடிச்சிக்கோங்க, முட்டி பிடிச்சிக்கோங்க. மெதுவாக வாங்க, மூச்சு எழுதிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி. வயதானவர்கள், இந்த ஆசனம் செய்ய முடியாதவர்கள் நாற்காலியில் அமர்ந்து இன்றைக்கு கொடுத்த முத்திரைகளை மட்டும் பண்ணிக்கோங்க. நம்ம உடம்புல வைட்டமின் கேயினுடைய குறைபாடு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். தொடர்ந்து இடைவிடாமல் நம்பிக்கையோடு காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. வீட்டில் உள்ளவர்கள் மதியமும் சாப்பிட்றதற்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாத பித்த கபமும் சமமாக இருக்கும், வைட்டமினும் சமமாக வைட்டமின் கேயினுடைய நிலை சமமாக இருக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste Daily. Taste the Daily.